ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராகன் தமிழ் கேமிங். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கிராண்ட் ஈவெண்ட்டில் கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லாம் பெருநாள் நல்லா கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கிராணி ஒன்றில் டோர் எஸ்கேப்போ சீவர் எஸ்கேப்போ போட்டாச்சு. நான் போன கேம் பிளேலேயே கார் எஸ்கேப் பண்ணலான்னு தான் ஆசையாக இருந்தேன். என்ன பண்ணுறது, கார் எஸ்கேப் பொருளும் கிடைக்காம சீவர் எஸ்கேப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த வாட்டியாவது கார் எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும். எப்படியாவது கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளை கொடுங்கடா. ஃபஸ்ட்டு சொட்டையை வர வச்சுருவோம். சொட்டை கீழேருந்து வருது. சரி, இங்கே ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ, எங்கே ட்ராப்பு? ஐயோ, நல்ல ட்ராப் இல்லைங்க. சொட்டை நல்லா ஏமாத்துது. சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு கார் பேட்டரி கிடச்சிருக்குங்க. பாடா, நல்ல வேலை கார் பேட்டரி கிடச்சிருச்சு. சரி, அப்படியே கார் எஸ்கேப்புக்கு வேறு ஏதாவது பொருள் கிடைக்காதுன்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஸ்பார்க் ஃப்ளக் இருக்குது. நம்ம அப்புறமே வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே போய் அப்படியே கார் பேட்டரி வைக்கிறதுக்கு முன்னாடி சொட்டையை போட்டு தள்ளிடுவோம். சரி, வீடியோ ஒன்று லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேமோட கார் எஸ்கேப் நான் அப்போயே போட வேண்டியது. நடுவில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பண்ணனால போட முடியல. சரி, சொட்டை வர வெயிட் பண்ணுவோம். சொட்டை வந்துச்சு. சீக்கிரம் போய் காசு எடுத்துட்டு சீக்கிரம் சொட்டையை போட்டு தள்ளிட்டு அடுத்து வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, அடுத்து ஐஸ்கிரீம் 1 போடலாமா இல்லை கிராணி 2 போடலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, கார் பேட்டரி இங்கே வச்சுட்டு மேலே அங்கே ஸ்பார்க் ஃப்ளக் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே தான் கன் பார்ட் இருக்குது. கன் பார்ட்டை வச்சுட்டு அப்படியே போய் அது ஸ்பார்க் ஃப்ளக் எடுத்துகிட்டு வந்துடும். சரி, வீடியோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க. சரி, ஸ்பார்க் ஃப்ளக் இங்கே தான் இருக்குது. சீக்கிரம் இது வேறு எடுக்க மாட்டேங்குது. அடுத்து கிராணி 2ல் வேறு கிராண்ட்பா வந்துட்டானா அப்போ சொட்டை ஓவராக சீன் போட ஆரம்பிச்சிடுவேன். சரி, பார்த்துக்கலாம் அதை. சரி, கிராணி 2 ஐஸ்கிரீம் ஒன்றா நீங்கள் தான் சொல்லணும். டார்க் டிசப்ஷன் கேட்டிருந்தீங்க. அது மொபைல் கேமா ஆண்ட்ராய்டு கேமா இல்லை பிசி கேமான்னு தெரில. அது பிசி கேம் தான் நினைக்கிறேன். அது ஏன்டெல்லாம் பிசி இல்லை, அதனால் விளாட முடியாது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு கிராணி இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லா ஹாரர் கேமும் முடிச்சுட்டு வேணால் பார்த்துக்கலாம் அதை. சரி, சீக்கிரம் போடா. இங்கே ஒன்றுமே இல்லைங்க, சொட்டை மண்டை மாதிரியே காலியாக இருக்குது. சரி, மேலே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு ஏதாவது இங்கே ஏதாவது வின்சாண்டில் ஏதாவது இருக்காடா? இங்கே கன் பார்ட் இருக்குங்க. சீக்கிரம் போடா. இன்னும் ஒரு கன் பார்ட் சேர்த்தா அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது எடுத்து அடுத்தடுத்த ப்ராசஸை பார்க்கலாம். சரி, சீக்கிரம் போடா. அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனில் ஸ்பெஷலுக்கு இருக்குது. இங்கே சொட்டையோட ஃபோட்டோ. இங்கே கன் பார்ட் இருக்குங்க. கன் பார்ட் ஒரு வேலையாக எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கன் பார்ட்டை சேர்த்துட்டு சொட்டையை போட்டு தள்ளிட்டு அப்படியே போய் இதே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருவோம். அது வேறு சவுண்டு போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு சொட்டை இப்போ தான் ரீஸ்பேன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரி, பார்த்துவோம். மேலே போய் வெயிட் பண்ணுவோம். சொட்டை வந்துச்சுன்னா போட்டு தள்ளுவோம், இல்லாட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருவோம். சொட்டை முன்னால் தான் நிற்கிறேன். சீக்கிரம் வா. நம்ம நல்லா இன்னும் கிட்ட வந்தோன்னா அப்படியே போட்டு தள்ளிடுவோம். போடுறோம். அப்படியே பாருங்கள், அப்படியே பறந்து அப்படியே முட்டி தெரிச்சிருச்சு. சரி, இன்னும் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அடுத்து அப்படியே வேறு புல்லட்டை லோட் பண்ணிட்டு போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வீடியோ ரொம்ப டிலே ஆகிடுச்சுங்க. சரி, கோச்சிக்காதீங்க. அப்போயே முன்னாடியே போன இருந்தது, ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நடுவில் எக்ஸாம்லாம் வந்ததுனால கொஞ்சம் போட முடியாமல் போயிடுச்சு. சரி, எக்ஸாமுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் கேட்டிருக்கேன். அந்த கேப்பில் போட முடியும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கொடுத்தான்னு வந்துட்டேன். சரி, மேலே இங்கே தான் கட்டிங் பிளேஸ் இருந்துச்சு பார்த்தேன். அப்படிங்க ஸ்பெஷல் கே வச்சுட்டு இந்த ஃபேனில் என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபேனில் என்ன இருக்குதுன்னு தெரில. சரி, ஃபஸ்ட்டு புல்லட் மேலே இருக்கும். சரி, இதை வச்சு ஸ்பைடர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பைடர் ஏதாவது முக்கியமான பொருள் இருந்தாலும் இருக்கும். சரி, சீக்கிரம் சொல்கிறா. ஒழுங்காக குறிப்பாக சுடுறா. போடு. கரெக்டாக சுட்டாச்சே. சரி, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? அதுக்கு முன்னாடி கண்ணை இங்கே போட்டுருவோம். அது வேறு வாய் வளருது. சரி, இங்கே என்ன இருக்குது? போடுங்க. ஃப்ரெஞ்ச் இருக்குது. இதுவும் நமக்கு தேவையான பொருள் தான். சரி, ஃப்ரெஞ்சை இங்கே அப்படியே போட்டு அப்படியே மேலே போய் கிராணியை போட்டு தள்ளிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொந்துக்குள்ளே வந்தேன். ரொம்ப கிராணி வேறு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. கிராணி வந்தாலும் வந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிராணி எங்கே போனேன்? சீக்கிரம் வா. கிராணி என்ன இன்னும் ஆளாக காணும்? போகலாமா வேணாமா? கரெக்டாக நம்ம வெளியே போகிற நேரத்தில் கிராணி வருது. சரி, வீடியோ லைக் பண்ணி அப்படியே நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐயோ, இது வேறு பார்த்துட்டு ரொம்ப அழைச்சாண்டி சரி, கிட்ட வந்தோன்னே டப்புன்னு பின்னாடி திரும்பி பார்க்க ஓடிடலாம். இந்த கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். சரி, அப்படியே இங்கே சத்தத்தை போட்டு நம்ம கிராணி இங்கே வர வச்சுருவோம். நமக்கு இனிமேல் வேலையெல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே இன்ஜின் பாட்டு இருக்குங்க. இன்றைக்கி தொட்டதெல்லாம் தங்கம் மாதிரி நம்ம எடுக்கிறதெல்லாம் கார் எஸ்கேப்புக்கான பொருளாகவே இருக்குது. இங்கே கோடு 1ன்னு போட்டிருக்கு. ஐயோ, கிராணி வேறு வந்துச்சு. சீக்கிரம் போடா. பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கு. சரி, நம்மளும் ஸ்லோவாக போகலாம். எதுக்கோ அலட்சியமாக போக வேணாம். அதுக்கு அடித்தாலும் அடிச்சு போட்டுற போகுது. சரி, பார்த்து போடா. சரி, வீடியோ இன்னும் லைக் பண்ணிடுங்க.
அப்படியே இன்ஜின் பாட்டை இங்கே போட்டு மேலே அப்படியே புல்லட்டை லோட் பண்ணிட்டு இப்போ கிராணி மண்டை மேலே போப்போம். சரி எங்கள் கிராணி சீக்கிரமாக இந்த பொம்மையை பார்க்க அப்படியே கிராண்ட்பா மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிராண்ட்பாவோட ஆபத்துக்காக அந்த பொம்மையை வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். போடுறேன் இன்னும் ஒரு 2.5 நிமிஷத்துக்கு கிளம்பி வராது. இந்த கேப்பில் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அப்படியே அந்த சீவர்கிட்ட போட்டு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி புக்கே இன்னும் எடுத்து வைக்கல. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவரே தொடர்ந்து பார்க்கல. இங்கே வந்து ரஸ்ட்ரி பேர்லாக்கி தான் இருக்குது. சரி இதுக்கும் இங்கே வச்சுட்டு முதல்ல புக்கை போய் மேலே வச்சுட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு கீழே தான் ஏதாவது முக்கியமான அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் பொருள் வச்சுருப்பானோ. சரி புக்கையும் அப்படியே வச்சுட்டேன். இந்த கேப்பில் இங்கே என்னடா இருக்குன்னு பார்த்தா உட்டன் ஸ்டிக் இருக்குது. ஏன்டா எப்போ பார்த்தாலும் சீவரேஸ்கே பண்ணுறதுக்கே பொருள் கொடுக்குறீங்க. சரி கன் எடுத்து இங்கே சவுண்டு போட்டு சரி அப்படியே அங்கே போய் வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். கிராணி வேறு இங்கே வருதா அங்கே வருதான்னு தெரில. சரி இங்கே பாருங்கள் ஐயா என்ன தொங்கி நிற்கிது. அப்படியே இங்கேயே மாட்டிக்கிச்சு. அது என்ன சும்மா அது விளாட்டுக்கு பக்காக இருக்கும். சரி அடுத்து ஐஸ்கிரீம் 1 கிராணி 2 மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள். கிராணி 2 7 லைக் 7 லைக்ஸ் டார்கெட். ஐஸ்கிரீம் 1 இது 15 லைக் 13 லைக் டார்கெட். வாய் வேறு வளருது. இங்கே என்னதுடா ஐ நீட் ஹேமர். ஐயோ ஹேமர்லாம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. சரி இங்கேயே கன்னை 2-3 வாட்டி போட்டு சொட்டை வந்தோடனே எப்படியாவது சொட்டை உருளைக்கட்டையை வச்சு உடச்சி விட்றோம். சரி இப்போ என்ன பண்ணுறது பார்ப்போம். கரெக்டாக உடைக்குதா இல்லையா? இங்கே உடைக்குதா என்னன்னு தெரியலையே. என்ன உடைக்கலையா? என்ன சொட்டை நம்மளமா நிற்கிது. உடச்சிச்சா என்னன்னு வேறு தெரில. சரிங்க அப்படியே புல்லட்டை லோட் பண்ணிட்டு கிளவியை போட்டு தள்ளிடுவோம். ஐயோ அது கிளவி வேறு உடைக்கலன்னா ஆகுமா? போய் ஹேமர் வேறு தெரியணும். சரி கிராணியை போட்டு தள்ளி பறந்துச்சு கிளவி. கரெக்டாக ஒரே ஒரு பிளாங்கை மட்டும் கரெக்டாக தள்ளி விட்டு வச்சுருக்கேன். சரி இது உள்ளே ஏதாவது இருக்கா? இங்கே வந்து காஜுவில் கிராணி ஒன்றுலேயே ஒரு பிடிக்காத பொருள்னாலே காஜுவில் தான். சரி இங்கே வச்சுட்டு இது உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி அதுக்கு முன்னாடி கீழே கட்டிங் பிளான்ஸ் இருந்துச்சு. அதை போய் எடுத்துகிட்டு வந்து மேலே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்குது சீக்கிரம் பாடுறேன். என்ன இருக்குது? சேஃப் கீ தாங்க இருக்குது. சேஃப் கீழே ஏதாவது முக்கியமான பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி சீக்கிரம் சேஃப் கீ எடுத்துகிட்டு கீழே போடா. சீக்கிரம் தவிர எடுத்துடும். அதுக்குள்ளே லாக் பண்ணிட்டீங்களாடா? ஏன்டா அப்படி படுத்துறீங்க? சரி வீடியோ லைக் பண்ணாதங்க லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சரி சீக்கிரம் அப்படியே கீழே போய் இதில் ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச பேட்லாக்கியும் ஆமாம் இதுவும் பேட்லாக்கி வேறு என்னதுடா? பேட்லாக்கி மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். சரி அதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அப்படியே சீவரில் போய் குதிச்சிட்றா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிடுவோம். சரி அப்படியே இந்த பின்னாடி ஒரு வாழை மாதிரி இருக்குமே, இந்த கம்பி மாதிரி இருக்குது. இது உள்ள ஏதாவது இருக்கா? இதுலேயும் காஜுவில். இது எனக்கு ஒரே பிடிக்காத, எல்லாருக்குமே இது பிடிக்காத ஒரு பொருள். சரி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லையாவது ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருங்கடா. இதே கொடுத்துருங்கடா, வேறு எங்கேயும் அலைய விட்றாதீங்கடா. ஸ்பைடர் வேறு அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். சரி அப்படியே சீக்கிரமாக இது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கே ஸ்பைடர் எங்கே இருக்குது? சரி இங்கே ஸ்பைடர் இல்லை. சீக்கிரம் தொடர்ந்து பாடுறா. இங்கேயே கொடுத்துருங்கடா, வேறு எங்கேயும் அலைய விட்றாதீங்க. இங்கே இருக்கா? போடு. இங்கே தாங்க பேட்லாக் இருக்குது. சரி பேட்லாக் எடுத்துகிட்டு சீக்கிரமாக மேலே போவோம். அதுக்கு முன்னாடி ஸ்பைடர் எங்கே இருக்குதுன்னு தெரில. சரி ஸ்பைடர் வரதுக்குள்ளே நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இவன் இங்கே தான் ஸ்பைடர் நிற்கிது. டக்குன்னு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பூந்து சீக்கிரம் ஓடுறா. இது வேறு பொறுமையாக ஆடையாக செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்பைடர் வரும்போது அப்படியே அலறுதுங்க அந்த மியூசிக். அப்பா இதுக்கு போய் இவ்வளோ எஃபெக்ட் பண்ணி வச்சுருக்கானோ. இது பாருங்கள், இதுவே மூளை வேலை செய்யாத ஒரு ஜீவன் மாதிரி இருக்குது. சரி சீக்கிரம் போனால் இந்த பேட்லாக்கி மட்டும்தான் இருக்கா இல்லை இன்னும் எத்தனை பொருள் இருக்குன்னு தெரியலையே. ரெஞ்சை வச்சு டைட் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். டைட் பண்ணியாச்சு. சரி அப்படியே பொறுமையாக சத்தத்தை போடாமல் கீழே போவோம். கிராணி இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கு. சரி இங்கே தான் பக்கத்தில் புல்லட் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் புல்லட் இருந்துச்சு. 3 புல்லட் இங்கே இருந்துச்சு. சீக்கிரம் போய் லோட் பண்ணுறா. டக்குன்னு லோட் பண்ணுறா. அழுத்துறா. ஐயோ கிராணி அடிச்சிருச்சுங்க. ஆச்சாங்க புல்லட்டை லோட் பண்ணுற நேரத்தில் கிளவி அடிச்சிருச்சு. சரி விடுங்க. சரி கிராணி எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். கிராணி இங்கேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் இங்கே கன்று காண போச்சேன். பாருங்கள் இங்கேயும் கன்று மாட்டி நிற்கிது. சீக்கிரம் கண்ணுறா. லோட் பண்ணுறதுக்குள்ளே கிளவி அடிச்சிடும். இந்த ஏரியா டேஞ்சரான ஏரியா. சரி நம்ம கீழே போய் புல்லட்டை லோட் பண்ணி சொட்டையை போட்டு தள்ளுவோம். பாருங்கள் கரெக்டாக சொட்டைக்குன்னே அந்த புல்லட் இருக்குது. சொட்டைன்னு அந்த புல்லட்டில் எழுதிருக்கேன். சரி கிராணி வரது வேறு லேட் ஆகிடுச்சு. கிராணி வந்து வாயிலே வாயிலே போட்டாச்சு. இந்த தெரிஞ்சு ரெஞ்சும் வந்துச்சு. இன்னும் வைக்கவே இல்லைங்க. நான் சாரி தெரியாமல் வளரிட்டேன். சரி கேவல சீக்கிரம் ரெஞ்சை வச்சு டைட் பண்ணுறா. இது வேறு சீக்கிரம் டைட் பண்ணு. அப்படியே அடுத்து என்னது? அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் கேஸோலின்னு பேட்லாக்கி காருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். சரி முதல்ல பெட்ரோலை ஊற்றிட்டு வந்துடுவோம். சீக்கிரம் போனால் சரி நம்ம ஒரு வழியாக எஸ்கேப் பார்ப்போம். கிராணி 1 முடிக்க போதே. அடுத்த கிராணி 2 ஐஸ்கிரீம் 1 நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு 2 கேமே லேக் ஆகும். பரவாயில்ல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி நம்ம கார்க்கே வச்சு டிக்கே ஓப்பன் பண்ணாமலே நம்ம பெட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி சீக்கிரம் பெட்ரோல் ஊற்றுறா. பெட்ரோல் ஊற்றியாச்சு. ஐயோ சொட்டை வேறு வந்தாலும் வந்துடும். சரி சீக்கிரம் பெட்ரோலை போட்டேன். பின்னாடி டிக்கே மூட்டை. கார் டிக்கே சொன்னேன். யாருமே புரிஞ்சுட்டாதீங்க.
கார்டுக்கே முட்டை பேட்லாக் ஏற்ற வந்துட்டு காருக்கு எடுத்துகிட்டு உள்ளே குதிரை அசிக்கிறோம்டா. கிளவி வேறு வந்தாலும் வந்துடுமோன்னு பயமாக இருக்கு. இது வேறு ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்கும்போது அடிச்சு வேறு சீன் போடுது கிளவி. சரி காருக்கு எடு, காரில் உட்காடுறா கைப்புள்ள. சரி வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி நம்ம ஒரு வழியாக எஸ்கேப் பார்க்க போகிறோம். சரி அடுத்து என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளவி வருதா இல்லையா? கிளவி வரல. சரி வாங்க நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். எஸ்கேப் ஆயாச்சு. உங்களை ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.